ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம், இது உலகம் இன்று. ரெண்டாயிரத்தி 23 இஸ்ரேல் பாலஸ்தீன் அங்கே இருக்கக்கூடிய காசா முனையில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதலை தொடங்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பப்பட்ட நிலையில் மீண்டும் தொடங்கி உக்கிரமான போராக மாறியிருக்கு. இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அயன் டோம் உலகின் எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு பாதுகாப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி ஏவுகணைகள் உள்ளே சென்று இஸ்ரேலை தாக்குவது அப்படிங்கிறது இயலாத காரியம், ரொம்ப கடினமான காரியம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவிய ஏவுகணை அப்படிங்கிறது டெல் அவிவ் நகரில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை வீடியோ காட்சிகள் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. பயணிகள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. விமான நிலையமே மூடப்பட்டு பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மிக கடுமையான எச்சரிக்கையை விட்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி காசா முனை பகுதியில் முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்ற செய்தி வெளியானது. காசா முனையில் ஒரு பகுதியை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அந்த ஒரு பகுதியின் மூலமாக தெற்கு காசாவையும் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான இராணுவ நடவடிக்கைகளை வீரர்கள் அதிகப்படுத்துவது, இராணுவ தளவாடங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, போரினுடைய தன்மையை இன்னும் அதிகப்படுத்துவது, நேரத்தை அதிகமாக்குவது, வீரியமான குண்டுகள், இப்படி பல விஷயங்களை இஸ்ரேல் எடுப்பதற்கான ஒரு ஒப்புதலை இஸ்ரேல் அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டதாக வந்த செய்தியின் மூலமாக இதை எதிர்த்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டதாகவும், இதற்கு பதிலடியாக நிச்சயம் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பதிவையும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை இஸ்ரேல் காசா முனை பகுதியில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. அயன் டோமுக்கே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு பீரங்கி அனுப்பிச்சிட்டாங்க, எதிர்ப்பு ஏவுகணையை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய அந்த தாக்குதலையும் கோடிட்டு காட்டுறாங்க. ஸோ இனி அடுத்து என்ன நடக்கும்? அமெரிக்காவும் இந்த விஷயத்தில் சேர்ந்து கொள்ளுமாயின் இந்த போர் எப்போதுதான் முடிவுக்கு வரும், தீர்வு தான் என்ன அப்படின்ற கேள்வி உலக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு 26 உயிர்களை பலி கொடுத்த பிறகு இந்தியா எடுக்க போகும் நடவடிக்கை என்ன, எப்படி தாக்கும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படின்ற நிலையை தாண்டி ஒருவேளை போர் ஏற்பட்டால் அங்கு என்ன மாதிரியான நிலைமை இருக்கும், பாகிஸ்தான் வீரர்களுடைய மனநிலை என்ன, பொதுமக்களுடைய மனநிலை, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் அங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத 2 கேள்விகளுக்கு பதிலின் மூலமாக உலக நாடுகளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய சிட்டிங் எம்பி லக்கி மர்வட் அப்படின்னு. பாகிஸ்தானில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்பி அவர்தான் ஷர் அப்சல் கான் மர்வட். இவர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவருடைய கட்சியை சார்ந்தவர். இவர் அந்த லக்கி மர்வட் தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியாக இருக்கார். இவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறார். இந்தியாவில் பாகிஸ்தான் சார்ந்த ஊடகங்களுக்கும் யூடியூப் சேனல் இன்னும் பலதுக்குமே தடை விதிச்சிருக்கிறதுனால உலக நாடுகளில் இருக்கக்கூடிய, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இந்த பிரச்சனையை பற்றின பேட்டிகளை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ட்ட எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட பேட்டியில் இவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது தான் ரொம்பவே எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். அதாவது என்னென்னா, ஒருவேளை போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பொதுமக்களை காப்பதற்காக நீங்கள் துப்பாக்கி ஏந்தி நீங்கள் போருக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நான் இங்கிலாந்துக்கு தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்றது சொல்கிறார். ஒரு அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரியாக இருக்கக்கூடிய, மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மனநிலை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இராணுவ வீரர்களுடைய மனநிலையை இது எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஏற்கனவே பல பேர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க, விஆர்எஸ் வாங்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இன்னொரு கேள்விக்கு கொடுத்த பதில் அப்படிங்கிறதா ரொம்பவே ஆச்சரியப்படுறதா என்னன்றது தெரில. ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வாரா, அதாவது இந்த பதற்றமான சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா, இதை மாற்றிக்குவாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னே பிரதமர் மோடி என்ன என்னோட அத்தை மகனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா, இல்லை ஒருவேளை இவர் மாற்று கட்சியை சார்ந்தவர், ஆளும் கட்சியை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தப்படலாம். பாகிஸ்தான் இந்தியா போர் நடக்குது.
போர் உச்சத்தில் இருக்குது அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு பாகிஸ்தான் தாங்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உண்மையிலே இது ஆதாரபூர்வமான தகவல் இல்லை அப்படின்னாலும் நம்பத்தகுந்த தகவலாக பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் மேக்சிமம் 4 டேஸை தாண்டாது. அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து பாகிஸ்தான் போரிடுவது அப்படிங்கிறது 4 நாளைக்கு மேலே தாண்டாது. குறிப்பாக பீரங்கிகளில் போடக்கூடிய குண்டுகள் மிக குறைவான அளவில் இருக்குது. குறிப்பிட்ட வண்டிகளில் இருந்து செலுத்தக்கூடிய ஏவுகணைகளினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்குது. பாகிஸ்தான் அமைதி பூங்காவாயிடுச்சு. உலக அமைதிக்காக அது இனிமேல் குரல் கொடுக்கும், எந்த நாட்டோடும் போரிடாது, நமக்கெல்லாம் ஆயுதங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் நினைத்தார்களோ என்னவோ தெரியல. உக்ரைனில் நடக்கக்கூடிய போருக்கான ஆயுதங்களை பாகிஸ்தானில் இருந்து மிக அதிகப்படியாக விற்று விட்டார்கள் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் அல்லவா? அதுவும் இந்தியா பாகிஸ்தான் எப்போவுமே பதற்றமாக. பாகிஸ்தான் மக்களாக நீங்கள் பிரஜையாக யோசிச்சு பாருங்கள். அந்தளவுக்கு இருக்கும்போது இருக்கிற இராணுவ அந்த ஆயுதங்களையுமே உக்ரைனில் நடக்கக்கூடிய போருக்கு எவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க விட்டுருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. இது உண்மையான தகவலாக இருக்கும் பட்சத்தில் பொருளாதார நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது, பாகிஸ்தான் மக்களுடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் செலுத்தக்கூடிய கவனம், முக்கியத்துவம் என்ன அப்படின்ற பல கேள்விகள் எழுது. இந்த லட்சணத்தில் இவங்க புதிய ஏவுகணை சோதனை இன்னைக்கு ஒன்று நடத்தியிருக்காங்க. துருக்கியில் போய் கையில் காலில் விழுந்து எப்படியாவது நீங்கள் எங்களுக்கு உதவுன்னு சொல்லி கேட்டு இவங்களுக்கு தொந்தரவே வேணான்னு சொல்லி ஒரு இராணுவ, அதாவது விமானம் தாங்கி கப்பல், ஒரு போர் கப்பலை துருக்கி தன்னுடைய சார்பாக பாகிஸ்தானுக்கு கராச்சி துறைமுகத்தில் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த இதில் 130 அணு ஆயுதங்கள், இன்னும் சொல்வாங்க இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, பாகிஸ்தானோட போர் ஏற்பட்டால் எத்தகைய எல்லைக்கும் சென்று அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்த தயங்க மாட்டோம்னு சொல்லி மீண்டும் பாகிஸ்தான் ஒரு பகிரங்கமான அச்சப்படக்கூடிய எச்சரிக்கையை இந்தியாவுக்கு விடுத்திருக்காங்க. ஒரு பரபரப்பான காலகட்டத்தில் இந்தியா எப்போது தாக்குதலை தொடங்கும், எப்படிப்பட்ட தாக்குதலை தொடங்கும், போராக மாறுமா, ஆயுத போராக மாறுமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட தொலைபேசி வாயிலாக பேசினார் அப்படிங்கிற செய்தி தலைப்புச் செய்தியாக இருக்குது. குறிப்பிட்ட நிமிடங்கள் நீடித்த இந்த பேச்சில் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. இதில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிரெம்ளின் மாளிகை, ரஷ்ய அதிபருடைய மாளிகை கிரெம்ளின் மாளிகை அதிகாரப்பூர்வமான சில தகவல் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதில் இந்த வருடத்தினுடைய இறுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருகிறார், கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அப்படின்ற மாதிரி தகவலை தாண்டி இப்போது இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக பயங்கரவாதத்திற்கு எதிராக, தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ரஷ்யா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தொலைபேசியில் பேசுகிறார். ஒரு பக்கம் பாகிஸ்தான் ரஷ்யா கிட்ட உதவியை கேட்குது, இன்னொரு பக்கம் ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குது. தீவிரவாதம் எதற்கும் தீர்வில்ல, அதனை எந்த தான் நீங்கள் சோறு போட்டு பால் ஊற்றி வளர்த்தாலும் அது திரும்பவும் நம்மளை தான் அது தாக்கும், அதன் மூலமாக வீழ்ச்சி தான் அப்படிங்கிறத உலக நாடுகள் பலரும் பாடமாக எடுத்து சொன்னாலும் கூட பாகிஸ்தான் இது எப்போது மாற்றிக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது தான் உலக நன்மைக்கான விரும்பிகளுடைய வேண்டுகோளாக இருக்குது. பகல்காம் தாக்குதல் நடந்து இத்தனை நாட்களுக்கு பிறகும் இந்தியா அப்படியான தாக்குதல் நடத்தும், அதிரடியான தாக்குதல் நடத்தும், பெரிய இழப்பாக இருக்கும், கடுமையான தாக்குதலாக இருக்குன்னு சொல்லி வார்த்தைகள்லேயே சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக டெல்லியில் நடத்தப்படும் அமைச்சரவை கூட்டங்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சரை பார்த்து கூட்டங்கள் நடத்துகிறாரு, இராணுவ உயரதிகாரிகளை வைத்து பிரதமர் கூட்டம் நடத்துகிறார். ஆனால் தாக்குதல் அப்படிங்கிறது இன்னும் நடக்கலைன்னு சொல்லி சாமானியனுடைய கேள்விகள் பலவாறாக இருக்குது. இன்றைக்குமே கூட உயரதிகாரிகளை வைத்து கூட்டம் நடத்தியிருக்கார். ஆனால் யார் தாக்குதலை செஞ்சாங்க, தாக்குதலை பின்புலத்திலிருந்து இயக்குது யார், இதற்காக உதவியவர்கள் யார் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களை பிடிக்கிற முயற்சிகளில் இராணுவம் மிக தீவிரமாக போயிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு உதவிய ஒருவரை கைது பண்ணி அவங்க எங்கே பதுங்கியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுவதற்காக காட்டுப்பகுதியில் கூட்டிகிட்டு போய் அப்படி போன ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய நதியிலே விழுந்து, அதாவது வேணும்னே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக நதியில் விழுந்தார். அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்தி பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கு. ஸோ இன்னும் யாரெல்லாம் இதற்கு பின்புலமாக இருந்து, குறிப்பாக அந்த பகுதியில் இருந்த மக்கள் யாரேனும் இதற்கு உதவி செய்திருக்கிறார்களா, ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் யார் அப்படின்ற தகவலை கண்டறிந்து இந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சி தகவல் பரிமாற்றம் எப்படி நடந்தது, எத்தகைய ஆயுதங்கள் உங்களுக்கு கிடைச்சது, அந்த ஆயுதங்களை கொடுத்தவர்கள் யார், மேலும் ஆயுதங்கள் எங்கேயாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா,
அந்த இடத்துல இருந்தும் இராணுவ அந்த பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடத்துல இருந்தும் இராணுவ அதிகாரிகள் சில ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றியிருக்கார்கள். ஸோ இது வேற மற்ற தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப முனைப்பாக இராணுவம் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுல போயிட்டு இருக்காங்க. ஸோ நாட்டு மக்களினுடைய எதிர்பார்த்து சாமானியனுடைய பிரஜை ஒரு நோவா இருந்தாலும் வேறு வரைக்கும் சென்று இதற்கு பின்புலம் யார் அப்படின்றத சர்வதேச அரங்கில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிக ஆணித்தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்திய அரசு. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.